வாங்க சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் நல்லா இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சமையல் சை. இன்னைக்கு வாங்க என்னென்ன ஸ்பெஷல் பார்க்கலாங்க. சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க. இன்னும் கறியே இன்னும் வரலங்க, கொஞ்சம் தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அம்மா போய்க்கிறாங்க எடுத்துன்னு வரதுக்கு. இப்போ வாங்க என்ன சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் தாங்க இருக்குது. இன்னும் எடுத்து வைக்கணும். இது எடுத்து வைக்கும் போது ஒரு வீடியோ வந்து நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்ன வாங்கி எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போடுறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா சுட சுட வந்து சாதம் வடிச்சிட்டேன். உங்கள் ஹாட் பாக்ஸ்லேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோசைங்க. நிறைய தோசை செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் ஹாட் பாக்ஸ் பத்தாததுனால இது போல் வந்து குண்டாலே போட்டு வச்சுட்டேன். தோசை செஞ்சுட்டேன்னா அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் ஒன்றாவே போடுவோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அடுத்ததாக கருவேப்பிலை, கீழே வந்து பார்த்தீங்கன்னா புதினா எல்லாம் சேர்த்து அலசி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். சாப்பாடும் பார்த்தீங்கன்னா இருக்கு. இதையும் அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம். அடுத்ததா இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்குங்க. முருங்கைக்காய் சாம்பார் நேற்று வச்சு சாம்பார் இருக்கு. இங்கே வந்து சாதங்க, தோசை மாவும் இருக்குங்க. தோசை பத்தலைன்னா நம்ம தோசை மாவு வந்து ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தேங்காய், கொத்தமல்லி, தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. தேங்காயும் தக்காளியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது ஒரு பக்கம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குங்க. சிக்கனோட கால் இருக்கு, க்ளீன் பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. நல்லா ஒரு 5 கிலோ இருக்குங்க சிக்கனு. இருக்கட்டும், இதெல்லாம் தாங்க இருக்கு. இன்னும் சிக்கன் வந்து குண்டால மாத்தலைங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கறியெல்லாம் கொட்டி வச்சுட்டு சமைக்கலாங்க. வெஜிடபிள்ஸ் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அதே போல் வாங்கி வச்சுக்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்ச வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்க. அதனால அதெல்லாம் ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன், பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு கறி எடுத்து கிரேவி செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. எப்பயுமே செய்கிற மாதிரி தாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு இந்த கிரேவி வந்து செய்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செஞ்சுட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க வதங்கிக்கிட்டே இருக்கு. சிக்கன் போட்டு நல்லா வதங்கணுங்க. இங்கே பாருங்க, சிக்கன் நல்லா வதங்கினாதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இங்கே மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால நான் தான் சமைக்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என் சித்தி தாங்க சமைக்கிறாங்க. அவங்க வந்து சிக்கன் கிரேவி செஞ்சாங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க தான் வந்து சிக்கன் கிரேவி செய்ய போறாங்க. செஞ்சுட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சிடுறேன். கிரேவி ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இன்னும் இருக்கு சிக்கனு பாருங்க. இன்னும் சிக்கன் நிறைய சிக்கன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் 65 போடுறதுக்காக எடுத்துன்னு வந்து வச்சிருக்கு. அப்படியே இருக்கட்டும். மசாலா கலந்து நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் 65 சில்லி போட போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெசிபி வீடியோ வந்து இருக்குங்க. எதுவுமே ரெசிபி வீடியோவாக நான் எதுவும் எடுக்கல. அப்படியே ஒரு ரேண்டம் வீடியோ தான் எடுக்க போகிறேன். மூடி வச்சு நல்லா வதங்கட்டும். அதான்ப்பா சிக்கன் கிரேவி வந்து ரெடிங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரா இருக்கு பாருங்க. என்ன சரி நவுந்துரும் எல்லாரும். அவ்வளவுதான், சிக்கன் கிரேவி ரெடி. இது பங்குற வேலை எல்லாம் நமக்கு பிடிக்காது, அதனால சிக்கன்லயே தள்ளிக்கலாம். அவ்வளவுதான், எல்லாரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுன்னு சாப்பிட வேண்டியதுதான். நல்லா இருக்காங்க. ஆளு இருக்கிறாங்க, நீ நான் வெறியும் இல்ல. வேற என்ன எடுத்து anything? நீ எல்லாத்தையும் வச்சு போட்டு
இங்க பாத்தீங்கன்னா 5 கிலோ அளவுக்கு சிக்கன் சொல்லிட்டு இருந்தேன்ல, இது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி நாங்க சாப்பிட்டோங்க. அடுத்ததா வந்து மட்டன் வாங்கிட்டு வந்துருக்கு. மட்டன் வந்து 4 கிலோ அளவுக்கு மட்டன் வேகுது. எப்படி இருக்கு பாருங்க, நல்லி எலும்போடு இருக்கு. இன்னொரு கவர்லயும் இருக்குங்க. இது இதுலயே போட்டிருந்தா என்னன்னு தெரியல. இது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மட்டன் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல கிடைக்கலங்க. வெள்ளாட்டு கறி, கிடா கறி கிடைக்கலன்னு சொல்லி இந்த மட்டனை திருப்பத்தூர் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் வெள்ளாட்டு கிடா கறிங்க. பாத்தீங்கன்னா வெள்ளாட்டு முடியோட இருக்குங்க. கருப்பு கருப்பா அந்த பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கறிங்க இது. இப்ப இந்த கறி எல்லாம் வச்சு நம்ம என்னென்ன சமைக்க போறோம் அப்படின்றத பாக்கலாம். இந்த 2 கறி வச்சு நம்ம என்னென்ன சமைக்க போறோம் அப்படின்றத பாக்கலாங்க. ஆட்டுக்கறி குழம்புக்கு எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்கறி போட்டுக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ அளவுக்கு ஆட்டுக்கறி செய்யுது. நம்ம சேனல்ல டீட்டெயிலா ரெசிபி இருக்குங்க. இது அப்படியே ஒரு ரேண்டம் வீடியோ தான் எடுக்க போறேன். சூப்பரா இருக்கும் ஆட்டுக்கறி குழம்பு. நீங்களும் நம்ம சேனல்ல பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மசாலா பாத்தீங்கன்னா அங்க அரிசி வச்சிருக்கு, அதுவும் இருக்கு. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆட்டுக்கறி போடலாம். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போறாங்க. சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் இருக்குங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் பாத்தீங்கன்னா நல்லா வந்து கழுவி வச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாட்டு கறிங்க. நல்லா நல்லி கூட வச்சு பாருங்க. பொடிச்சு கலந்த கறியா வாங்கினாதான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். கறி எல்லாம் அப்படியே தண்ணி இல்லாத வச்சு அப்படியே நம்ம மசாலா போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைச்சிருக்கோம். ஒரு 2 தக்காளி அளவுக்கு தான் வதக்கும் போது இருக்கு. அவ்வளவுதான். கறி 4 கிலோ ஆட்டுக்கறியும் வந்து போட்டாச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஆட்டுக்கறி குழம்பு. கறி நல்லா வதங்கட்டுங்க. கறி வதங்கத்துக்கு உப்பும் போடணும். உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும் இந்த ஆட்டுக்கறி குழம்பு. இப்ப எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டோங்க. மூடி வச்சுக்கலாம். இது போல ஒரு மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஆட்டுக்கறி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பேசுறதுக்கு எங்க சித்து பாத்தீங்கன்னா பாத்து சிரிச்சுங்கிறாங்க. காரத்தூள் போட்டு நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் சிக்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா வதங்குது. சிக்கன் இங்க கழுவி வச்சிருக்கு பாருங்க. நல்லா வதங்கணும். கறி அந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ அரைச்சு வச்சுக்கிற தேங்காய் போட்டு தண்ணி அந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சுங்க. இதுல தக்காளி, வெங்காயம், அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு இது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்ததா சிக்கன் போட்டுக்கலாம். இது அப்படியே சேர்த்து போட்டோம். சிக்கன் சேர்த்துக்கலாங்க. இது வந்து 5 கிலோ அளவுக்கு சிக்கனுங்க. தண்ணி எல்லாம் இல்லாம அப்படியே கையிலே எடுத்து சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு எடுத்துட்டு பேர் வெயிட் பண்றாங்க பாருங்க. சிக்கன் குழம்பு பிளான மாத்தி வச்சுட்டு தெரியும். உப்பு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வதங்கும் போதே வந்து போட்டாச்சு. தக்காளி வதங்கும் போதே உப்பு போட்டு வதங்கினாதான் வந்து சீக்கிரமா வந்து தக்காளி வதங்கும். சிக்கன் குண்டாவே பாத்தீங்கன்னா ரொம்ப வச்சுங்க. அந்த அளவுக்கு சிக்கன் இருக்கு. நல்லா வதங்கட்டும். 10 நிமிஷத்துக்கு காலையாயிடும்.
மட்டன் பாத்தீங்கன்னா இங்க வதங்கிக்கிட்டே இருக்குங்க. மட்டன் குழம்பு மாதிரி செய்யாம கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்யறோம். அவ்வளவுதான்ப்பா, சிக்கன் போட்டாச்சு. சித்தி தான் இன்னைக்கு மிக்ஸ் பண்ண போறாங்க. பாருங்க, இன்னைக்கு நாங்க எங்க ஃபேமிலியா சேர்ந்து சமைக்கிறோம். சண்டேனாலே இப்படிதான். பாருங்க, எல்லாரும் இருக்காங்க. குட்டிஸ் நிதிஸ் உங்க அம்மா கொடுக்குறாங்க பாருங்க. என்ன பிடிக்காது, அழகா இருக்கு. புளியே ஏற்க மாட்டீங்களா நீங்க 2 பேருமே? கறி பாத்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததா காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வாய் ஒட்டி வச்சு சுப்பு நல்லா இருக்கு. சுப்பு நல்லா தண்ணி எடுத்து மசாலா போட்டுக்கலாம். தேங்காய் தக்காளி எல்லாம் கோமக்குறாங்க. நல்லா இருக்கீங்க. அவ்வளவுதான், சிக்கன் குழம்பும் மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படி பாருங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். மட்டன் குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. குட்டிஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க பாருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாமா? பாய். காலங்களோடும் இது கதையாகி போகும் என் கண்